மழை நேரத்துல ஒரு சூடான பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் வீட்ல செஞ்ச பிரியாணி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அதுதான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்க வீட்ல எப்பவுமே சீரக சம்பா ரைஸ்ல தான் பிரியாணி சமைப்போம். அதனால வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில ஊத்தி, அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கேஜி சிக்கன்ல 1/2 கப் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 3 வெங்காயம் இது போல கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியுமே ஆட் பண்ணுங்கள். 2மே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து 1/2 கேஜி சிக்கன் ஊற வச்சுருக்கல தயிரில் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், இதற்கனவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா பத்திக் மசாலா, அதான் பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன் இந்த பத்திக் மசாலா போடுறோன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு, நான் 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் கொடுக்க வேண்டியது தான். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம் கொடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணலை, அப்படியே செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழையில் சாப்பிட்டதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.